ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் ஹோம் ஃபுட். நான் இன்னைக்கு சிக்கன் மட்டன் ரெண்டுத்துக்குமே காமனா உள்ள ஒரு மசாலா பொடி, கறி மசாலா பொடி எப்படி செய்யலாம்னு சொல்லி தர போறேன். இது நீங்க சிக்கனுக்கும் போட்டுக்கலாம், மட்டனுக்கும் போட்டுக்கலாம், கிரேவிக்கு போட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். வேற எதுவுமே நீங்க ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வெங்காயம், தக்காளி, நம்ம சிக்கன் இருந்தா சிக்கன், மட்டன் தான் மட்டன். இதுக்கு ரெண்டுத்துக்குமே காமனான ஒரு கறி மசாலா பொடி எப்படி செய்யலாம் சொல்லி தரேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. முதல்ல நான் 100 மல்லி வறுக்க போறேன். நல்ல வாசனை வர வரைக்கும் மல்லியை வறுத்துக்கலாம். 100 மல்லி. தீய விட்டுறாதீங்க. எந்த ஒரு பொருளும் தீய விட்டீங்கன்னா அப்புறம் அதோட டேஸ்டே போயிடும். தீயாம பொறுமையா வறுத்தீங்கன்னா தான் நல்லா நறுமணமா இருக்கும், சூப்பரா இருக்கும். நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா மல்லி வறுத்தாச்சு, நல்ல வாசனையா இருக்கு. இப்ப இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து 75 கிராம் மிளகு போட்டுக்கலாம். மிளகும் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. மிளகு கூடயே எடுத்து வச்சிருக்கிற 30 கிராம் சீரகத்தையும் போட்டுக்கலாம். 75 கிராம்ஸ் மல்லி, மிளகு, சீரகம் 30 கிராம்ஸ் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம திடீர்னு சிக்கன் பண்ணணும், மட்டன் பண்ணணும் அப்படின்னா வெறும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு வதக்கிட்டு இந்த பவுடர் போட்டுட்டா சூப்பரா கிரேவி எல்லாமே ரெடி ஆயிடும். வேற எதுவுமே நீங்க ஆட் பண்ணணும் தேவையில்லை. இது வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். போதும், இதையும் மாத்திக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு. இப்ப சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு ஒரு 30 கிராம், 5 கிராம் பட்டை, கிராம்பு ஒரு 25ல இருந்து ஒரு 30 கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். ஏலக்காய் ஒரு 15 ஏலக்காய் போட்டுக்கலாம். போட்டு இதையும் எல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்ல வாசனையா இருக்கு. நல்லா வறுத்தாச்சு. இப்ப இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். கடைசியா காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் நான் இப்போ ஒரு 25 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கேன். 25 கிராம்ஸ் கிட்ட எடுத்திருக்கேன். இது உங்க இஷ்டம் தான். நீங்க கொஞ்சம் காரம் வேணும்னாலும் கொஞ்சம் கூடுதலா போட்டுக்கலாம். சில பேர் காரம் கம்மியா சாப்பிடுவாங்க. அப்ப கம்மியா இருக்கும்போது கம்மியா வச்சுக்கோங்க. நான் இப்போ 25 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா மொறுமொறுன்னு மிளகா வதக்குற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். கறி மசாலா பொடி நல்லா வறுத்து எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்தியாச்சு. இப்ப நல்லா என்ன பண்ணுங்க, ஃபேன் காத்துல நல்லா ஆற வச்சிருங்க. ஆறிட்டு நம்ம தூள் பண்ணலாம். தூள் பண்ணும்போது காமிக்கிறேன். அது வரைக்கும் ஆற வச்சுக்கோங்க. வறுத்த மசாலா எல்லாம் ஆறிடுச்சுங்க. இப்ப ஈர இல்லாத மிக்சி ஜார்ல போட்டு நான் அரைச்சிட்டு வந்துடலாம்.
அவ்வளவுதாங்க. இப்போ வந்து டேஸ்டியான சிக்கன் மட்டன் கறி மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்க சமைச்சு பாருங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது சீக்கிரமாவும் வேலை முடிஞ்சிடும். நம்ம வெறும் சிக்கன் வெங்காயம் தக்காளி இருந்தா போதும். இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு இந்த மசாலா பொடி போட்டு சீக்கிரமா டக்குன்னு ஒரு கிரேவி பண்ணிடலாம். இது சூப்பரா இருக்கும். இது பேச்சுலர்ஸ்களுக்கும் ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.